ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் இந்திய பயணிகளுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம இது வரைக்கும் டிக்கெட் இஷ்யூ பண்ணிட்டு இருப்போம். இஷ்யூ பண்ணும்போது சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்கும். ஒன்று டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக்காக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கும். அப்படி சூழ்நிலையில் நம்ம புதுசாக அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு புது டிக்கெட் தான் இஷ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கேன்சலேஷன் ஃபீஸ் இது வரைக்கும் நம்ம பே பண்ணிட்டு வந்தோம். இப்போ அதுக்கான சூப்பரான ஒரு அப்டேட்டை தான் டிஜிசிஏ கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இஷ்யூ பண்ண டைம்ல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் இந்த டிக்கெட்டை ஃப்ரீ கேன்சலேஷன், ஃப்ரீ மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேமில் ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவுமே நீங்கள் வித்தின் 24 ஹவர்ஸில் நீங்கள் ஃப்ரீயாகவே அதை கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரூல்ஸ்லாம் யார் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் ஃப்ளைட்டாக இருந்தால் நீங்கள் இஷ்யூ பண்ண டேட்ல இருந்து 7 நாட்களுக்கு பிறகு டிராவல் பண்ற மாதிரி இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஃபிளைட்டா இருந்தா 15 டேஸுக்கு அப்புறம் உங்களோட டிராவல் டேட் இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகும். 15 டேஸுக்கு முன்னாடி உங்களோட டிராவல் டேட் இருந்தா நார்மல் ஃபேர் ரூல் என்னவோ, ஏர்லைன்ஸோட ஃபேர் ரூல் என்னவோ அதுதான் அப்ளிகபிள் ஆகும். வித்தின் 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க கேன்சல் கொடுத்தீங்கன்னா 14 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும். இந்த ரூல்ஸ் எப்ப இருந்து அப்ளிகபிள் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிப்ரவரி 26 இருந்து அப்ளிகபிள் ஆகும். பிப்ரவரி 26க்கு முன்னாடி இஷ்யூ பண்ண டிக்கெட்டுக்கு யாருக்குமே இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகாது. பிப்ரவரி 26க்கு அப்புறம் இஷ்யூ பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகும்.